ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸ் ப்ரொஃபைலை வந்து நம்மளுடைய எம்இஸில் எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். என்ன இது புதுசாக டீச்சர்ஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு 4 months பிஃபோர் எம்இஸில் வந்து நம்ம ஸ்டாஃப் இன்ஃபர்மேஷனில் வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸுடைய அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டீச்சர்ஸுடைய பர்டிகுலர்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணி சொல்லியிருந்தோம். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, வேறு ஸ்கூல்லேருந்து நம்ம ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அவங்களுக்கு இந்த சான்ஸ் இப்போது வந்திருக்கு. வேறு ஸ்கூல்லேருந்து நம்ம ஸ்கூலுக்கு இந்த வருஷம் ஜூன் ஜூலையில் யாராவது புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருந்தால் அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் நம்மளுடைய ஸ்கூல் எம்இஸில் வந்து புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பவும் போல் உங்களுடைய ஸ்கூல் எம்இஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்கூலுடைய எம்இஸ். இதுக்குள்ளே நீங்கள் லாகின் கொடுத்து போய்க்கோங்க. உள்ளே போனவுடனே டேஷ்போர்டில் மேலே பாருங்கள் 3 லைன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸ்டாஃப் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாஃப் லிஸ்ட் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம் யாராவருடைய லிஸ்ட்டு யாராவது இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஸ்டாஃப் லிஸ்ட்டு உள்ள கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அதில் புதுசாக வந்தவங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்காக டீச்சிங் ஸ்டாஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு 2வது பாருங்கள், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நியூ ஸ்டாஃப்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருந்தால் டீச்சிங் ஸ்டாஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரியில் உங்களுக்குன்னு ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸில் வந்து கிளர்க்கு இந்த மாதிரி நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வந்து நியூவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கலாம், இல்லை அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கலாம். ஸோ அவங்களுக்காக நான் டீச்சிங் ஸ்டாஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டீச்சர்ஸ்க்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். டீச்சிங் ஸ்டாஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டீச்சர்ஸுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஜாயினிங் டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஒன் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அடுத்தது மெயின் சப்ஜெக்ட் டீச்சிங் பண்ணுறது என்ன அப்படின்னு நம்ம 3 விதமாக கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் சப்ஜெக்டில் 1, 2, 3 விதமாக கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகி உங்களுடைய எம்இஸ் நம்பர் வரும். அந்த எம்இஸ் நம்பரை வந்து நீங்கள் ரெஜிஸ்டரில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டரில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து ரெஃபரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம் ஆஃப் தி டீச்சர்ஸ், ஆதார் நம்பர், ஜெண்டர், பிளட் குரூப்லாம் கம்பல்சரி கொடுங்க. டெஸ்டினேஷன், ஃபாதர்ஸ்னு அப்பாயின்மெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட், டிஃப்ரெண்ட் ஏபிள் டைப் இருந்தால் அதை சொல்லுங்கள். ஸோ இது வந்து பர்சனல். நெக்ஸ்ட்டு ஜாயினிங் டீட்டெயில்ஸு, ப்ரெசன்ட் போஸ்ட், ஸ்கூல், இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ்னு இருக்குது. சஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன். ஸோ இடிஎன் பாருங்கள், இடிஎன் இது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ டீச்சர்ஸ் எல்லோரும் இடிஎன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி இருக்குது, டிஆர்பி, டிஎன்சி எல்லாமே இருக்கும். டிஆர்பி செலக்ட் பண்ணிங்கன்னா ரேங்க் நம்பர்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், டிஆர்பி கிளிக் பண்ணியிருக்கேன். ரெக்யூர்மெண்ட் ரேங்க் கேட்குது, எந்த இயர் செலக்ட் ஆனது கேட்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ இதுவே நீங்கள் டிஎன்பிசியில் சப்போஸ் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க டிஎன்பிசி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளது வந்து ட்ரான்ஸ்ஃபரில் காம்பன்சேஷன், தென் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்து எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி கிளிக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஃபார் த நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட். நெக்ஸ்ட் பார்ட் டைம், ரெகுலர், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜாயினிங் டீட்டெயில்ஸில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பர்சனல் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் இப்போது நீங்கள் இருக்கிறத கொடுங்க. அகாடமிக் வந்து யூஜி, பிஜி, ப்ரொஃபஷ்னல் எல்லாமே கொடுங்க. ஸோ கிளாஸில் நீங்கள் டீச் பண்ணக்கூடியது மெயின் சப்ஜெக்ட்டு, அதை சலைடு ஏதாவது இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ இது மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் டீச்சர்ஸ். இது வந்து இந்த வருஷம் நம்ம ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறவங்க
அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆனவங்க. ஸோ இவங்களுக்காக நம்ம ஸ்கூலில் வந்து இவங்களுக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி மற்றவங்களதும் மற்ற ஸ்டாஃப்ஸ் ஆல்ரெடி நீங்கள் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கோங்க. எல்லாமே எஸ்ஆரில் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுங்க. ஓகே டீச்சர்ஸ், தேங்க்யூ டீச்சர்ஸ்.